வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அறிவொலி தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள். இன்றைய தலைப்பு: வழக்கமான பான் கார்டை பான் 2.0 மேம்படுத்துவது மற்றும் அதன் முக்கியமான வேறுபாடுகள். இந்த பகுதியில் பான் 2.0 புதிய அம்சங்கள், அதன் நன்மைகள் மற்றும் உங்கள் பான் கார்டை QR கோடு கொண்ட பான் 2.0 மாற்றுவதற்கான வழிமுறைகள் பற்றிய விவரங்களை காண்போம். உங்கள் பான் கார்டை பான் 2.0 QR கோடு உடன் மேம்படுத்த டவுன்லோடு செய்யும் வழிமுறை. படிப்படியாக வழிகாட்டி. 1. அதிகாரப்பூர்வ இணையதளத்தை அணுகவும். NSDL இ-கவர்னன்ஸ் அல்லது UTIITSL இணையதளத்தை அணுகவும். இவை பான் கார்டு சேவைகளுக்கான அதிகாரப்பூர்வ தளங்கள். 2. உள்நுழையவும் அல்லது புதிய கணக்கை உருவாக்கவும். நீங்கள் கணக்கு வைத்திருந்தால், உங்கள் பான் எண், பிறந்த தேதி மற்றும் கேப்சா கோடு மூலம் உள்நுழையவும். புதியதாக இருந்தால், உங்கள் பான் எண், மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணுடன் பதிவு செய்யவும். 3. ரீபிரிண்ட் பான் கார்டு விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். டாஷ்போர்டில் ரீபிரிண்ட் பான் கார்டு அல்லது EPAN பதிவிறக்க விருப்பத்தை தேடவும். 4. உங்கள் விவரங்களை சரிபார்க்கவும். உங்கள் பான் எண்ணை உள்ளீடு செய்து, உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்பட்ட OTP மூலம் அடையாளத்தை உறுதி செய்க. 5. கட்டணம் செலுத்துதல். உங்கள் பான் கார்டு கடந்த மாதத்தில் வெளியிடப்பட்டிருந்தால், EPAN இலவசமாக பதிவிறக்கம் செய்யலாம். பழைய பான் கார்டுகளுக்கு ₹8.26 கட்டணமாக செலுத்த வேண்டும். QR கோடு கொண்ட பானின் புது பிளாஸ்டிக் கார்டு விருப்பம் தேர்ந்தெடுத்தால் ₹50 கட்டணம் செலுத்த வேண்டும். 6. EPAN பதிவிறக்கவும். கட்டணம் வெற்றிகரமாக செலுத்தியதும், உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு EPAN பதிவிறக்க இணைப்பு அனுப்பப்படும். PDF வடிவத்தில் கிடைக்கும் EPAN இல் QR கோடு புதுப்பிக்கப்பட்டிருக்கும். 7. QR கோட்டை சரிபார்க்கவும். QR கோடு உங்கள் புகைப்படம், கையொப்பம் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பாக கொண்டுள்ளது. இதை எந்த QR கோடு ஸ்கேனர் மூலமும் சரிபார்க்கலாம். QR கோடு கொண்ட பான் 2.0- இன் நன்மைகள். மேம்பட்ட பாதுகாப்பு, இயற்பபூர்வத்தை உறுதி செய்து மோசடிகளை குறைக்கும். விரைவான அனுபவம், தனிப்பட்ட தகவல்களை சுலபமாக சரிபார்க்க முடியும். பயனர் நட்பு வடிவமைப்பு, டிஜிட்டல், PDF மற்றும் பத்திர, பிசிக்கல் வடிவங்களில் கிடைக்கும். வழக்கமான பான் மற்றும் பான் 2.0 இடையேயான முக்கிய வேறுபாடுகள். 1. டிஜிட்டல் ஒருங்கிணைப்பு. வழக்கமான பான் முதன்மையாக பத்திர வடிவில் கட்டப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் வசதி. பான் 2.0 முழுமையாக டிஜிட்டல், மேம்பட்ட ஆன்லைன் செயல்பாடுகளுடன். 2. QR கோடு வசதி. வழக்கமான பான், சில பதிப்புகளில் QR கோடு உள்ளது, ஆனால் அதன் பயன்பாடு குறைவாக உள்ளது. பான் 2.0 மேம்பட்ட QR கோடு, விரைவான ஸ்கேனிங் மற்றும் விரிவான தகவல்களுடன். 3. சுற்றுச்சூழல் தாக்கம். வழக்கமான பான், காகிதம் அடிப்படையிலான செயல்முறை. பான் 2.0 காகிதமற்ற செயல்முறை, சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. 4. மேம்பட்ட பாதுகாப்பு. வழக்கமான பான், அடிப்படை பாதுகாப்பு அம்சங்கள். பான் 2.0 நவீன அச்சுறுத்தல்களை எதிர்க்க மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள். 5. ஒற்றை அடையாளம். வழக்கமான பான், முக்கியமாக வரி தொடர்பான நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பான் 2.0 குறிப்பிட்ட பகுதிகளில் வணிக நடவடிக்கைகளுக்கான பொதுவான அடையாள அட்டை. 6. பயனர் அனுபவம். வழக்கமான பான், மெதுவாகவும் கையேடு செயல்முறையுடன். பான் 2.0 விரைவான, பயனர் நட்பு அனுபவம், டிஜிட்டல் இந்தியா முயற்சியுடன் இணைந்தது. பான் 2.0- இன் நன்மைகள். சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் அணுக முடியும். மேம்பட்ட பாதுகாப்பு மற்றும் மோசடிகளை குறைக்கும் திறன். வணிக மற்றும் வரி தொடர்பான செயல்பாடுகளை எளிதாக்கும். செலவினத்தை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்தது.
இந்த திட்டத்திற்கான 1435 கோடி ரூபாய் முதலீடு, வரி செலுத்துநர்களின் அனுபவத்தை மேம்படுத்தவும், டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் இலக்குகளை அடையவும் அரசின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. நன்றி நண்பர்களே. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும், இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்.